இது சமூக ஒழுங்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுகலை தனி மனித ஒழுங்கும் சம்மந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்காக இருந்தாலே அந்த சமூகம் தன்னால் மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பாக இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். படிக்கிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, ட்ராவல் டைமில், ஆனால் டெய்லி லைஃப்பில். இதே தாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வந்து படிக்கிற இடத்துலையோ ஒரு பையனோ பொண்ணோ ஒழுங்காக இருந்தால் எந்தவித பிரச்சனையும் வராது. விஜயனா சொன்னதே தான் நானும் சொல்கிறேன். இப்போ இந்த தனி மனித ஒழுக்கம்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி, அப்பா அம்மா, குழந்தைங்க, ஒய்ஃபு, அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கிறதும், அதே மாதிரி வந்து வெளியே இருக்கிற கிட்ஸை வந்து இல்லை லேடிஸை வந்து மரியாதையோடு பார்க்குறதும் நடத்துறது தான் வந்து தனி மனித ஒழுக்கம். இது யார் நம்மளை சுற்றி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நம்ம அது மாதிரி நடந்துக்கணும். இது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வேறு யாராவது தராங்கன்னாலும் நம்ம போய் கேட்கணுங்க. இதுதான் தனி மனித ஒழுக்கம்.